ஓர் ரயில் பயணத்தில் என் அனுபவம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஹைதராபாத்தில் இருக்க வேண்டும். ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்தேன். ஹைதராபாத்தில் கச்சேகுடா வரை செல்லும் ரயிலில் டிக்கெட் கிடைத்தது. அந்த சனிக்கிழமை மாலை எழும்பூர் ரயில் நிலையம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தபோது கச்சேகுடா ரயில் நிலையத்திற்கு செல்ல நான் ரயிலில் ஏறினேன். சென்னையில் இருந்து வடமாநிலங்களுக்கு செல்லும் பெரும்பாலான ரயில்கள் சென்ட்ரலில் இருந்து கிளம்பி செல்லும். ஆந்திரா செல்லும் ரயில்கள் சூலூர்பேட்டை, நெல்லூர் வழியாக செல்லும். அதற்கு முன்பு இருமுறை ஹைதராபாத்துக்கு விமானத்தில் நான் குடும்பத்துடன் சென்றிருக்கிறேன். மற்றொரு முறை சென்ற ரயில் சூலூர்பேட்டை, நெல்லூர் வழியாக சென்றது. ஆனால் இப்பொழுது சென்ற ரயில் திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக சென்றது. அப்பர் பெர்த் ஒன்றில் நல்ல வசதியான உடல் தோற்றத்துடன் எழுத்தாளர் சுஜாதாவின் மொழி நடையில் சொன்னால் செழிப்பான ஏராளமான உடம்புடன் படுத்திருந்த ஒரு பெண்மணி எதிர்பர்த்தில் இருந்த கனமான உடம்புடன் கனவானாக தோற்றம் அளித்தவரை பார்த்து, "அண்ணையா, எக்கட ஹைதராபாத்தா?" என்று சுந்தர தெலுங்கில் மாట్లాட ஆரம்பித்தார். 1 மணி நேரம் இருவரும் மாறி மாறி பேசினர். இடையிடையே பெண்மணி தன்னுடைய கணவனுடன் செல்போனில் பேசினார். முடிவில் 5 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் வியாபாரம் முடித்துவிட்டு போர்வையை போர்த்து கொண்டு அவரவர் படுக்கையில் இருவரும் தூங்கினர். மிடில் பர்த்தில் சென்னை ஐஐடி மாணவர் ஒருவரும் அவருடைய சித்தப்பாவும் எதிரெதிராக பேசிக்கொண்டு இருந்தனர். பக்கத்து பெர்த்தில் படுத்திருந்தவர் தெலுங்கு செய்தித்தாளை வைத்திருந்தார். ஜிலேபிகளை வரிசையாக அடுக்கி வைத்தது போல் சுந்தர தெலுங்கில் அழகான எழுத்துக்கள். எனக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. ஏனென்றால் எனக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது ஐயா. இரவாகும்போது ரயில் கடப்பா சந்திப்பை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது அவுட்டரில் சிக்னலுக்காக நின்றது. அதிகமாக படித்தவர்களால் ரெஸ்ட் ரூம் என்றும் குறைவாக படித்தவர்களால் கக்கூஸ் என்று தமிழாக்கப்பட்ட டச்சு மொழி சொல்லாலும், டாய்லெட் என்று பிரெஞ்சு மொழி சொல்லாலும், லேவேட்டரி என்ற பழைய சொல்லாலும், பாத்ரூம் என்று இடக்கர் அடக்கலாகவும் சொல்லப்படும் கழிவறைக்கு நான் எழுந்து சென்றேன். கழிவறையில் குனிந்தபோது சட்டை பாக்கெட்டில் இருந்த அலைபேசி மிக வேகமாக கழிப்பிட துளை வழியாக நேராக சக்கரத்திற்கு அருகில், தண்டவாளத்திற்கு அருகில் நியூட்டனின் புவியீர்ப்பு விசையை நிரூபிப்பதற்காக கீழே விழுந்தது. நான் கழிவறையை விட்டு வெளியே வந்தேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஹைதராபாத்தில் தெரிந்தவர் ஒருவரின் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவருடன் செல்போனில் பேசி முகவரி தெரிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு போக வேண்டும். ஃபோன் எண்களை எழுதி வைத்துக் கொள்ளும் பழக்கம் எல்லாம் மறந்து பல காலம் ஆகிவிட்டது. என்னுடைய எண்ணைத் தவிர வேறு எந்த எண்ணும் எனக்கு நினைவில் இல்லை. நினைவில் வைத்து கொள்ளும்படி பழக்கமும் போய்விட்டது. எல்லாமே செல்போனில் தான். போயிந்தி, இட்ஸ் கான். போயே போச்சு. ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது அதன் முக்கியத்துவம் தெரிவதில்லை. இல்லை என்றால் தான் எவ்வளவு பெரிய இழப்பு என்பது தெரிகிறது. வெளியே கும் இருட்டு. அவுட்டரில் நிற்கும் ரயில் திடீரென்று எப்போது வேண்டுமானாலும் கிளம்பிவிடும். இறங்கி தண்டவாளத்தில் சக்கரத்திற்கு அருகில் கிடக்கும் செல்போனை எடுப்பது என்பது மிகவும் ஆபத்தானது. இப்பொழுது என்ன செய்வது? யோசித்துக்கொண்டு நின்றேன். மிடில் பர்த்தில் இருந்த ஐஐடி மாணவர் எழுந்து கழிவறை பக்கமாக வந்தார். திகைத்து போய் யோசித்து கொண்டிருந்த என்னிடம், "அங்கிள், எனி ப்ராப்ளம்?" என்றார் ஆங்கிலத்தில். அவரிடம் நடந்ததை கூறினேன். அவ்வளவுதான். மட மட என கதவை திறந்து கீழே இறங்கினார் அவர். கழிவறை துளை வழியாக விழுந்ததால் செல்போனை தொடுவதில் ஏற்படக்கூடிய தயக்கம் சிறிதும் இன்றி அவருடைய செல்போன் டார்ச்சை பயன்படுத்தி குனிந்தார். என்னுடைய செல்போனை எடுத்தார். ரயில் கிளம்பிவிட்டது. அவர் வேகமாக மேலேறி வந்தார். உடனே செல்போனை என்னிடம் கொடுத்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் ரயில் கிளம்பிவிடும் என்ற சூழ்நிலையில் சக்கரத்திற்கு அருகில் மிக ஆபத்தான இடத்தில் கிடக்கும் இன்னொருவருடைய செல்போனை எடுத்து
கொடுக்க பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் மட்டுமல்ல, விரைவாக செயலாற்றும் அறிவும் அவருக்கு இருந்தது. என்னுடைய குழப்பமான மனநிலையில் என்ன சொல்வது என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த ஆபத் பாந்தவனிடம் வெறுமனே தேங்க்ஸ் என்றேன். அவர் செய்த உதவி ஒரு வார்த்தையில் நன்றி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நான் பேசி முடித்த சில நிமிடங்களில் கடப்பா சந்திப்பில் வண்டி நின்றது. பாய் ஆங்கிள் என்று கூறிவிட்டு ஐஐடி மாணவர் அவருடைய சித்தப்பாவுடன் ரயிலில் இருந்து இறங்கி நடைமேடையில் நடந்து ரயில் நிலையத்திற்கு வெளியே இருளில் கலந்தார். திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை என்று நம்முடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் தாடி வைத்த தாத்தா திருவள்ளுவர் 2057 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்தது தவறாகுமா என்ன? பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிறருக்காக உதவும் சிலரால் தான் இந்த உலகம் இன்னும் சுழன்று கொண்டு இருக்கிறது. மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. செல்போன் கழிவறை துளை வழியாக விழுந்திருந்தாலும் சுத்தமாகவே இருந்தது. இருந்தாலும் என் மன திருப்திக்காக வாஷ் பேசினில் நன்றாக சோப்பு போட்டு கழுவிக்கொண்டேன். பிறகு துணியால் நன்றாக ஒற்றி ஈரத்தை துடைத்தேன். செல்போன் ஏராளமான பயன்களை தருகிறது. நேரம் காட்டுவதால் கை கடிகாரம் கட்ட வேண்டியது இல்லை. அலாரம் அடிக்க வேண்டுமா? அலாரம் கடிகாரம் தனியாக வேண்டியது இல்லை. விளையாட்டுகளுக்கு ஸ்டாப்வேட்ச் வேண்டுமா? இருக்கிறது. நாளை காட்டுவதால் நாட்காட்டி காலண்டர் தேவையில்லை. பஞ்சாங்க குறிப்பு வேண்டுமா? கூகிளை தட்டினால் போதும். பஞ்சாங்கத்துடன் ஜாதக பலன்களையும் சேர்த்தே கூறிவிடும். பிறமொழி சொல்லுக்கு அர்த்தம் தெரிய வேண்டுமா? அகராதி வேண்டாம், கூகுள் சொல்லிவிடும். எஃப்எம் ரேடியோவை கேட்க வேண்டுமா? நான் இருக்கிறேன் என்று சொல்லும். கணக்கு போட வேண்டுமா? தனியாக கால்குலேட்டர் வேண்டியது இல்லை. இருக்கிறது. புகைப்படம் காணொளி எடுக்க வேண்டுமா? எல்லாம் எனக்குள் இருக்கிறது என்கிறது அலைபேசி. நாட்குறிப்பு எழுத வேண்டுமா? நோட்பேட் இருக்கிறது. டிவியில் திரைப்படம், சீரியல், செய்திகள், மற்ற நிகழ்ச்சிகள் பார்க்க வேண்டுமா? நினைத்த நேரத்தில் பார்த்து ரசிக்கலாம். டிவி ரிமோட் வேண்டுமா? மொபைல் ஆப் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் மகளிடம் பார்த்து பேச வேண்டுமா? வீடியோ காலில் பேசலாம். எல்லாம் சரிதான். சமையல் செய்து மேஜையில் பரிமாறுமா என்று சில பெண்மணிகள் கேட்பது காதில் விழுகிறது. எப்படி சமையல் செய்வது என்று சொல்லித்தரும். அதை கேட்டு சமையல் செய்தால் போதும். அதுவும் கஷ்டமா? அலைபேசியில் ஃபோன் செய்தால் போதும். நினைத்த நேரத்தில் வீட்டுக்கே வந்து உணவை தந்து விடுவார்கள். பணம் மட்டும் நாம் கொடுக்க வேண்டும். இதுபோல இன்னும் ஏராளமான பயன்கள். ஆனால் அது நம்மை மிகவும் சோம்பேறியாக்கி விடுகிறது. அது இல்லாவிட்டால் கை இழந்தது போல் ஆக்கிவிடுகிறது. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய சேனலில் மகாபாரதம், ராமாயணம், வரலாறு மற்றும் சமூக கதைகளை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் கூறவும். என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.